சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. இன்றைய நாள் ஆங்கிலப்படி 16ஆம் தேதி 7ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. தமிழுக்கு சர்வாரி வருடம் ஆடி மாதம் 1ஆம் தேதி. இன்று காலை சூரிய உதயம் 5:50. இன்று வியாழக்கிழமை. இன்று ஏகாதசி திதி பார்த்திங்கன்னா காலை 11:47 வரைக்கும் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரம் மாலை 6:39 வரைக்கும் இருக்குங்க. இன்றைய யோகம் மரண யோகமான நாள். எந்த தோஷமும் இல்லாத அபிஜித் முகூர்த்த நேரம் காலை 11:49 முதல் மதியம் 12:30 வரைக்கும் இருக்குதுங்க. இன்றைக்கான ராகு காலம் மதியம் 1:50 முதல் 3:25 யமகண்டம் காலை 5:54 முதல் 7:29 வரைக்கும் காலை இருக்குங்க. இன்றைக்கான சுப முகூர்த்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 10:45 முதல் 11:45 மாலைக்கு முகூர்த்தம் கொடுக்கல. அப்படி தேவைப்படுறவங்க அபிஜித் முகூர்த்தம் எடுத்துக்கலாங்க. ஸோ இன்றைய நாளுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஏகாதசி திதிங்க. அந்த பெருமாளுக்குரிய மிக மிக விசேஷமான ஏகாதசி திதி. எப்படி நம்ம வைகுண்ட ஏகாதசி கொண்டாடுறோமோ அதே போல் இந்த வியாழக்கிழமையில் வர ஏகாதசிக்கு மிக சிறப்பு வாய்ந்ததுங்க. ஸோ வீட்டில் உள்ளவங்க இறந்துட்டாங்க, ஆனால் இறந்தவங்களுடைய உணர்வுகள் இருக்குது. அதாவது என்னென்னா சில பேர் சொல்லுவாங்க இறந்தவங்க நிற்கிறாங்க, கனவுல இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி சில பேர் ஹாரோஸ்கோப்பில் அதாவது ஜாதகத்தில் மூதாதையர்களுடைய சாபம் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது ஒருத்தருக்கு மூதாதையருடைய சாபம், அதாவது ராகு தந்தை வழி பாட்டனாரும் கேது தாய் வழி பாட்டனாரையும் சுட்டி காட்டக்கூடியது. அப்போ இந்த ராகு பகவான் சுக்கிரனுடன் சேர்ந்தால் கலத்திர தோஷம், சூரியனுடன் சேர்ந்தால் பித்ரு தோஷம், சந்திரனுடன் சேர்ந்தால் மாத்ரு தோஷம் அப்படின்னு சொல்கிற போல் இந்த ராகு பகவானுடைய சேர்க்கை பெற்றவங்க அந்தந்த வகையில் மூதாதையர்கள் வழியில் சாபத்தை சுட்டி காட்டுறதுங்க. அப்படி இருக்கிறவங்க இன்னைக்கு இந்த ஏகாதசி திதியை வீட்டில் முறையாக வழிபாடு பண்ணுறவங்க கண்டிப்பாக உங்களுடைய மூதாதையருடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சு மேலோகத்துக்கு போகிறதா ஒரு ஐதீகம் இருக்குங்க. நம்மளுக்கும் நம்மளுடைய கர்ம வினையை குறைச்சி முக்திக்கான வழியை கிடைக்கக்கூடியது இந்த வழிபாடுங்க. அதே போல் வியாழக்கிழமைக்கு உண்டான அதிபகவான் குரு பகவான்றனால இன்னைக்கு வழிபாடு அந்த குபேரருடைய செல்வ செழிப்பை நம்மளுக்கு வழங்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமையப்படுது. அப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க? பெருமாளுடைய படத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு சங்கு தீபம் போட்டு கோமதி சக்கரம் வச்சு நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு பஞ்சபாத்திரத்தில் பானகம் மாதிரி கொஞ்சம் வெல்லம், மிளகு, துளசி இலை, பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு பானகம் செஞ்சு வச்சு பெருமாளுடைய நாமாவளி பேர்களை வழிபாடு பட்டு நெய்வேத்தியம் காட்டி அந்த நெய்வேத்திய பிரசாதத்தை ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உண்ணுறது மிக சிறப்பானதுங்க. மாலைக்கு மேலே, அதாவது மாலைக்கு மேலே ஒரு பசுமாற்றுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு பசுவிற்கோ அல்லது ஒரு கர்ப்பிணிக்கோ உங்களால் முடிஞ்ச ஒரு உணவோ இல்லை ஒரு துணியோ கொடுக்கறது மேலும் உங்களுக்கு குபேர அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த ஒரு வழிபாடுக்கும் நம்பிக்கை மிகப்பெரிய ஆயுதங்க. சரிங்களா? இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய ராசி பலன் பார்க்க போகலாம். மேஷ ராசி நேயர்களே, வீண் செலவுகளை குறைப்பது மிக அவசியங்க. வருமானமிக்க நாளாக இன்று இருந்தாலும் செலவினங்களும் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் செலவினங்களை கட்டுப்படுத்துறது மிக சிறப்பாக இருக்கும். சொத்து சேர்க்கை, சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது. அதே போல் ஒரு டெபாசிட் பணம் அது சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குங்க. நாடு விட்டு நாடு உள்ளவங்க கூட தொடர்பு இல்லாமல் அவஸ்தைப்பட்டவங்க இன்றைக்கி அந்த தடை நீங்கி
பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக நடைபெறக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குங்க. ஸோ பொருளாதாரத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகவும், சொந்த தொழில் செய்பவர்கள் சற்று நிதானமாகவும், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு சிறு வருமானத்திலிருந்து வந்த தடைகள் நீங்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குங்க. உத்தியோகக்காரர்கள் உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது. கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரித்தாலும் பேச்சுவார்த்தையில் நிதானம் கைப்பிடிப்பது மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பச்சை வண்ணம். இன்னைக்கு உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 2 மாயல் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரிஷபராசி நேயர்களே, ஆதாயமான நாளாக இன்னைக்கு இருக்குது. உங்களோட முயற்சிகள் வெற்றியாகக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது. இளைய சகோதரங்கள் மூலம் ஆதரவு கிடங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது. தொழிலில் ஒரு புதிய முயற்சி, புதிய யுக்திகள் மூலயமா வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் ரிஷபராசிக்கு உண்டான அதிபதியான சுக்கிர பகவான் ரிஷபராசியிலே பயணிக்கிறது மிக மிக சிறப்பானதாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது மேலும் சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்க கண்டிப்பாக முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் இன்றைக்கி லாபகரமான நாளாக இருக்குது. உத்தியோகக்காரர்கள் உங்களுடைய திறமைகள் அதிகப்படக்கூடிய நாளாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யங்கள் அதிகரித்தாலும் கோபத்தை குறைத்து கொள்வது மிக சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க உடனே டாக்டரை பார்க்குறது மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக வெண்மை நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கருப்பு எள்ளு கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மிதுன ராசி நேயர்களே, சுகமாக ரிலாக்ஸாக இருக்க வேண்டிய நாளாக இருக்க போகுது. கொஞ்ச காலமாக மன ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வேதனைகளை அனுபவித்துட்டு இருந்தவங்க அதிலிருந்து விடுபடக்கூடிய காலமாக இன்றைக்கி அமையுதுங்க. கண்டிப்பாக இன்றைக்கி காலபைரவரை வழிபாடு பண்ணுங்க. ஒரு ஒரு புதிய ஒரு மிராக்கிளே நடக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கலாம். கண்டிப்பாக நம்பிக்கையோடு இன்றைக்கி காலபைரவர் ஆலயத்துக்கு போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை குறையிறது, பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்றதை கண்ணால் பார்க்கலாம். எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் நம்பிக்கையுடன் செயல்படுங்க. அதாவது நம்பிக்கை எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய பலன்கள் அதிகமாகவும், தற்பெருமைகள் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய வார்த்தை ஜாலங்கள் தான் பெருசாக இருக்கும். ஸோ உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்றைக்கி ஆதாயமான நாளாக இன்றைக்கி இருக்குது. கூட்டு தொழில் செய்பவர்கள் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. உத்தியோகக்காரர்கள் உங்களுக்கு பேர் புகழ் அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள் நிதானமான நட்பு மிக சிறப்பானதாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேன்மை அடைஞ்சிட்ருக்கு. சில குழந்தைகள் இரவு தூக்கத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணுறாங்க. டிவி பார்க்குறதோ இல்லை வேறு ஒரு சிந்தனையிலையும் இருக்காங்க. அதை பேரண்ட்ஸ் கவனிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஆரஞ்சு நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் அருகம்புல் கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கடகராசி நேயர்களே, பெருமை சேர்க்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. லாபகரமான நாளாக இன்றைக்கி இருக்குது. சில பாக்கியங்களை அனுபவிக்க முடியாமல் மனவேதனைப்பட்டவங்க இதெல்லாம் ரிலாக்ஸாக அனுபவிக்கிறதுக்கான அடிக்கல் நாட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சொத்து பேச்சுவார்த்தைகளை ஒத்தி வைப்பது மிக சிறப்பாக இருக்கும். கணவன் அல்லது மனைவி வாழ்க்கை துணையிடம்
கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது மேலும் சிறப்பாக இருக்குங்க. திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்க ஒரு சுபமங்கல செய்தி உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்குது. அதே போல் சொந்த தொழில் செய்பவர்கள் சிறு விரயத்தை காணக்கூடிய நாளாக இருக்கிறனால முன்னெச்சரிக்கையாக இருப்பது சிறப்பாக இருக்கும். கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வரவேற்புண்டான நாளாக இன்னைக்கு இருக்குது. உத்தியோகக்காரர்கள் இன்னைக்கு நாள் வெற்றிகரமான நாளாக இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பச்சை வண்ணம். இன்னைக்கு உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 27 துவரம் பருப்பு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சிம்மராசி நேயர்களே, வீண் பயத்தை தூக்கி போட்டுட்டு உங்களுடைய உத்தியோகம் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் அக்கறை எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். அதே போல் சிறுதூர பயணங்களும் நாடு விட்டு நாடு போகிற பயணங்களும் தவிர்க்கிறது மிக சிறப்பாக இருக்கும். வீண் ரிஸ்க் எடுக்கிறத கம்மி பண்ணிக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்குது. அதே போல் மூத்த சகோதரர்களுடைய ஆதரவு கரம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது. அவர்களுடைய ஆரோக்கியத்திலையும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்குது. இன்றைக்கி ஒரு புதிய யுக்திகள் மூலயமா சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பான நாளாகவும், கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய கணக்கு வழக்குகளாக இருக்கட்டும், அடுத்த வளர்ச்சிக்கான யோசனைகளை எண்ணங்கள் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையுதுங்க. உத்தியோகக்காரர்கள் உத்தியோகக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நாள் வந்து சாதகமான வாய்ப்புகள் அமைஞ்சாலும் உங்களால் செய்ய முடியுமா, அந்த ப்ராஜெக்ட் முடிக்க முடியுமா, இல்லை இன்றைக்குள்ளே இந்த வேலைகளை இந்த பொருட்களை விற்றுட முடியுமா அப்படின்றத யோசித்து கையாள்வது மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அதுலேயும் கை குழந்தையிலேருந்து பார்த்திங்கனாக்கா குடலேத்தம் சொல்லுவாங்க. அது விளையாடும் போது அந்த குடலை ஏற்றிட்டு அப்படியே பிடிச்சிக்கும். அதுலலாம் கொஞ்சம் குழந்தைகள் விளையாடுற இடத்துல கொஞ்சம் பேரண்ட்ஸ் கூடயே இருக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். அதுலேயும் வந்து 10 வயதுக்கு மேலே இருக்க குழந்தைகளுக்கு வந்து முதுகு தண்டுவடு வலிகள் எலும்பு வலிகள் இருக்கிறதுனால அதை வந்து என்ன உனக்கு 10 வயசில் என்ன வலி இருக்குன்னு கேர்லெஸ்ஸாக விடாமல் கால்சியம்க்கு உண்டான உணவுகள் கொடுப்பது சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஊதா நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டியது சிவப்பு வண்ண மலர்கள் 5 எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது. இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு யோகமான நாள்னே சொல்லலாங்க. நீங்கள் செஞ்ச தான தர்மத்திற்கு உண்டான பிராயச்சித்தம் அல்லது அதற்குண்டான வெற்றியை கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது. உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைஞ்சிட்ருக்கு. பெண்கள் மனரீதியான ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வந்துட்டுருக்கீங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது மேலும் சிறப்பாக இருக்கும். அதே போல் கன்னிராசி நேயர்களுக்கு சொந்த தொழிலில் ஒரு புதிய மாற்றத்துக்கு உண்டான நாளாக இன்னைக்கு இருக்குது. கூட்டு தொழிலில் ஓவர் கண்டிப்பை குறைச்சிக்கிறது சிறப்பாக இருக்குங்க. உத்தியோகக்காரர்கள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படக்கூடிய நாளாக இருந்தாலும் பேச்சில் நிதானத்தை கைப்பிடிக்க வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்குது. அதே போல் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இன்னைக்கு ராகு பகவான் பயணிக்கிறதும் விரையாதிபதியான சூரியன் அங்கிருந்து லாபஸ்தானத்துக்கு பயணிக்கிறாரு. ஸோ தொழிலில் இருந்துட்டு வந்த முடக்கங்கள் சிறிதாக உடையக்கூடிய நாளாக இன்றைக்கி தொடங்க போகுதுங்க. கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரித்தாலும் வீண் வாக்குவாதத்தை குறைக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்காங்க. சில குழந்தைகள் செரிமான பிரச்சனை, பெரியவங்களுக்கே சரி செரிமான பிரச்சனை இருக்கிறதுனால அதுக்குண்டான க்ரீன் டீயோ இல்லை சுடு தண்ணியோ சோம்பு தண்ணியோ அதெல்லாம் எடுத்துக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக சிவப்பு வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம்
கல்கண்டு 5 எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. துளாராசி நேயர்களே, இன்னைக்கு நன்மையான நாளாக இன்னைக்கு இருக்குங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு. கொஞ்ச நாளாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனையில் இருந்த ராசிங்க பார்த்தீங்கன்னாக்கா மிதுனம், கன்னி, துலாம், கும்பம். இவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ராகுவுடைய பயிற்சிக்கு நெருங்க நெருங்க அந்த மன ரீதியான பிரச்சனைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு. அதே போல் துளாராசி பெண்கள் கிட்னி, யூட்ரஸு, மூட்டு இதிலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். துளாராசி நேயர்கள் இன்னைக்கு வாழ்க்கை துணையுடைய குடும்பத்தாருடன் நட்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையப்போகுது. மாமியாருடைய ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது. கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் சற்று நிதானித்து பயணிக்க வேண்டிய நாளாக இருக்குது. உத்தியோகக்காரர்கள் ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக அந்த வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு மிக அருகில் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரித்தாலும் சிறிது வாக்குவாதத்தால் மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேன்மை அடைஞ்சிட்டு இருக்கு. சில குழந்தைகளுக்கு பார்த்திங்கனாக்கா இரத்த சோகை, சில குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிறது காரணமாக ஒரு மாதிரி கேர்னஸ் கிரினஸ் ஏற்படுது. அதை கவனிக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ண ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 2 வெத்தலையில் 3 மிளகு வச்சு மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. விருச்சக ராசி நேயர்களே, பல போட்டி பந்தயங்களை சந்தித்து வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்க போகுது. திருமண தடையில் இருந்தவங்க அந்த தடை நீங்கத்துக்கான நாளாக இன்னைக்கு அமைய போகுது. கண்டிப்பாக இன்னைக்கு பெருமாளை வணங்குறது மூலயமா பல மாற்றங்கள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது. தந்தையாருடைய ஆரோக்கிய பிரச்சனையில் இருந்தவங்க, தந்தையாருடைய வருமான ரீதியாக பொருளாதார ரீதியாக பிரச்சனையை பார்த்தவங்க, அதெல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்குங்க. சொந்த தொழில் செய்பவர்கள் சற்று நிதானித்து பயணிக்க வேண்டிய நாளாக இருக்குது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபகரமான நாளாக இன்னைக்கு இருக்குங்க. உத்தியோகக்காரர்கள் கொஞ்சம் நிதானித்து சுயநலமாக பயணிப்பது மேலும் சிறப்பாக இருக்கும். உதவி செய்கிற இடத்துல செய்யுங்க. ஆனால் இந்த காலகட்டத்துக்கு உங்களை மேன்மைப்படுத்திக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இன்னும் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. வாழ்க்கை துணை மூலியமாக லாபகரமான நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ண ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ப்ரௌன் கலர் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கல்லுப்பு 5 எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தனுசு ராசி நேயர்களே, மேன்மையான நாளாக இன்னைக்கு இருக்கு. வீண் வாக்குவாதத்தை குறைச்சிக்கிறது மூலயமா பொருளாதாரத்தோட உயர்வை சந்திக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்க போகுது. குடும்பத்தினருடன் நேரம் ஒதுக்கி மன மகிழ்ச்சியோடு இருப்பது மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசியிலே ராசிநாதன் பயணிக்கிறது கேது பகவானுடன் பயணிக்கிறது. இன்னைக்கு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்பிக்கையோட ஒரு வேலையை நீங்கள் தொடங்கும்போது வெற்றியுடைய சதவீதம் 99 உங்களுக்கு தாங்க அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு மேன்மையையும் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. அதே போல் உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைஞ்சிட்டு வந்தாலும் சிறு விஷயங்களில் கூட கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். பெண்கள் உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைஞ்சிட்டு வரீங்க, அதை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கிறது யோகா எக்ஸசைஸ்
இதில் போகும்போது இன்னும் உங்களுடைய ஆரோக்கியம் மேன்மை அடையுங்க. குழந்தைகள் இன்னும் மேலே வளர்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க. நல்ல நாலேஜும் வளர்ந்துக்கிட்டு வருது. சில குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த இந்த நேரத்தில் தன்னை மட்டும் ஒதுக்கி வைக்கப்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மனரீதியாக அவங்களுக்குள்ள ஒரு கற்பனையில் இருக்காங்க. அதை பேரண்ட்ஸ் கவனித்து ஆரம்பத்திலே கிளியர் பண்ணுறது சிறப்பாக இருக்குங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு தொழில் செய்பவர்களும் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டிய நாளென்று. உத்தியோகக்காரர்கள் உங்களுடைய திறமை பலன் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எந்நாட்டிலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக ஸ்கை ப்ளூ கலர் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் சோம்பு கொஞ்சம் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மகர ராசி நேயர்களே, வீண் பயத்தை தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு நாள் உங்களுக்கான நாள்னு எடுத்துக்கோங்க. திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் இதிலெல்லாம் தடை இருக்கிறவங்க இன்னைக்கு வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு சீக்கிரமே எண்ணிய காரியங்கள் ஈடேறத கண்ணால் பார்க்கலாம். அதே போல் குழந்தை பேருக்காக காத்துட்ருக்குறவங்க, கர்ப்பிணி பெண்கள் தங்களுடைய உணவு விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. தாய்மாமன் வர்க்கத்தோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே போல் எண்ணிய காரியங்கள் நீண்ட நாளாக ஒரு காரியத்துக்கு உங்களோட எஃபெக்ட் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தது வெற்றி வாய்ப்பாக மாறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கூட்டு தொழில் செய்யும் அன்பர்கள் சற்று நிதானத்தை கையாள வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்தியோகக்காரர்களுக்கு இன்றைக்கி நாள் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டியது 7 ஏலக்காய் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கும்பராசி நேயர்களே, கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சொத்துக்கான கடன் அடைக்கணும், இல்லை கடனுக்காக வெயிட் பண்ணுறவங்க இன்றைக்கி சாதகமாக அமையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே போல் சொத்து விற்பனையில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக அமைந்தாலும் அந்த ஒப்பந்தம் சம்மந்தப்பட்ட பத்திரமாக இருக்கட்டும், இல்லை வேலையாக இருக்கட்டும், அதை சரி பார்த்து 1க்கு 2 முறை சரிபார்ப்பது மேலும் சிறப்பாக இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக இருக்குது. தந்தையாருடைய அனுகூலம் உங்களுக்கு மேலும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. குழந்தைகள் ஆரோக்கிய விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய அதுலேயும் மெயினாக வயிறு உபசம், த்ரோட் இன்ஃபெக்ஷன் இது கொஞ்சம் கும்பராசி நேயர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி லாபகரமான நாளாக இருக்குது. கூட்டு தொழில் செய்பவர்கள் சற்று நிதானித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது. உத்தியோகக்காரர்கள் உங்களுடைய பணி சுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எந்நாட்டிலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் இளம் சிவப்பு வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டியது பட்டை, இந்த தாளிக்கக்கூடிய பட்டை சொல்லக்கூடிய ஒரு துண்டு எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீனராசி நேயர்களே, வரவுகள் உங்களை திருப்தி அளிக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்க போகுது. குழந்தை செல்வத்துக்காகவும் குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கலன்றதுக்காகவும் வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்க கண்டிப்பாக இன்றைக்கி பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். அந்த வருத்தங்கள் எல்லாமே நிவர்த்தி செய்கிறத கண்ணால் பார்ப்பீங்க. எண்ணிய காரியங்கள் ஈடேறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உங்களோட பூர்வீக நண்பர்கள் அல்லது சொந்த பந்தங்களை சந்தித்து மன மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியம் மேன்மை அடைஞ்சிட்ருக்குன்னே சொல்லலாம். அதே போல் கடன் சுமையால் பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது கால பைரவரை கண்டிப்பாக வணங்குங்க. திடீர் மாற்றங்கள் அந்த கடன் சுமை வீரியம் குறையிறத கண்ணால் பார்க்கலாம்.
அதே போல் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு லாபமான நாளாக இருந்தாலும் கடன் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது சிறப்பாக இருக்கும். கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் சற்று நிதானத்துடனும், உத்தியோகக்காரர்கள் கண்டிப்பாக கொஞ்சம் குறைச்சிக்கிறது சிறப்பாக இருக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் எண்ண ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஊதா நிற வண்ணம். இன்னைக்கு உங்களுக்கான சூட்சம பரிகாரம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.